கட்சி ஆரம்பிக்கிற எல்லாராலையும் அதிகாரத்தில் பங்கெடுத்துக்க முடியாது. தேர்தலில் நிற்கிற எல்லா கட்சியுமே ஆட்சியை பிடிச்சிடாது. நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு கனவு காண்றதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். அப்படி இப்படின்னு பலவிதமான விமர்சனங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் மீதும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுட்டே வருது. இப்போ இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக திருப்பாச்சி படுற டைமில் ஷூட்டிங்க்கு நடுவில் விஜய் அவர்கள் கொடுத்த சில இன்டர்வியூ காணொலிகள் இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அதில் அவர் என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. விஜய் அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு அரசியல் ஆசை அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து நான் அரசியலுக்கு வரலாம், அதற்கான காலம் வரும், அதற்கான நேரம் வரும், என்னை வாழ வைத்த, என்னை இவ்வளோ உயரத்துக்கு தூக்கிவிட்ட தமிழக மக்களுக்கு திருப்பி கண்டிப்பாக நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும்னு பல இடங்களில் தான் அரசியலுக்கு வர்றதை மறைமுகமாக சொல்லிகிட்டே தான் வந்திருக்கிறாரு. அதில் ஒன்று தான் இந்த திருப்பாச்சி பட ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் கொடுத்த இன்டர்வியூ. அரசியலை பொறுத்தவரையில் மக்கள் பணி செய்கிறதுல ஒரு ஈடுபாடுங்கிறது இருக்கணும். மக்களுக்கும் நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அந்த ஈர்ப்புங்கிறது எல்லார்கிட்டையும்லாம் இருக்காது. அதற்குன்னு சில குணாதிசயங்கள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி விஜய் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னென்னா, அவர் எப்போவுமே மற்றவங்களோட போட்டி போகிறத விட அவர் கூடயே அவர் போட்டி போடுறது தான் அதிகமே. இது அவர் ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாகவும் சொல்லியிருக்கிறாரு. உங்களோட நீங்கள் போட்டி போடுங்க. நேற்று நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை விட இன்றைக்கி பெட்டராக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு நீங்கள் பெட்டராக உங்களை நீங்களே மாற்றிக்கணும். உங்களோடையே நீங்கள் போட்டி போட்டுக்கோங்க. அதுதான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு இன்டர்வியூலையுமே நான் எல்லாமே பிடிச்சி தான் பண்ணுவேன், என்னோடய ஃபுல் எஃபோர்ட்ஸை போடுவேன். இருந்தாலும் கூட அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்ப அதை பார்க்கும்போது, அதை பற்றி யோசிக்கும் போது இதை விட இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்திருக்கு. என்னை பொறுத்தவரை நான் எப்பயுமே எல்லாமே சரியாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எனக்கு திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும். சினிமாவை பொறுத்தவரை அதில் நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது. கற்றுக்க வேண்டிய விஷயமும் நிறையா இருக்குது. ஆனால் சண்டை காட்சிகளுக்கு பயிற்சி எடுக்கவும் அதை கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் நான் இதுவரையில் ஸ்டெப் எடுத்திருக்கிறேன். மற்றபடி நடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இது எல்லாமே எனக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்திலிருந்து நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல தான் தவிர அதுக்குன்னு தனியாக நான் எந்த ஒரு பயிற்சியும் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரோட அரசியல் வாழ்க்கையோட சேர்த்து முடிச்சு போட்டு நெட்டிசன்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, மாநாட்டிலேயே மூஞ்சி சரியில்லை, முடி சரியில்லை, ஆள் சரியில்லைன்னு பலவிதமான குறைகளை சொன்ன போதிலுமே கூட என்னோடய திரும்ப போட்டி போட்டு இன்றைக்கி கெரியரோட உச்சத்துக்கு வந்திருக்கேன். அதே தான் அரசியல்லையும் எனக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னவங்களா இருக்கட்டும், ரொம்ப நாளைக்கு அரசியல் கட்சி என்னால் நடத்த முடியாது, நடத்தினாலும் தேர்தலில் நிற்க முடியாது, தேர்தலில் நின்னாலும் ஜெயிக்க முடியாது, ஓரிரு இடங்களில் கூட ஜெயிக்கலாம், ஆனால் முதல்வராக மாற முடியாது, இப்படி எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை எல்லாமே நடத்தி கண்டிப்பாக காட்டுவார். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டோன்ற திருப்தியோட அதை கடந்து போகிறவரே கிடையாது. அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் விமர்சனங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே தன் காதில் வாங்கி அதுக்கு பெருசாக அலட்டிக்காமல் உடனே அதுக்கான பதில் கொடுக்காம நின்று நிதானமாக இதை எப்படி சரியாக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இறங்கி அடுத்த ஒரு பொது நிகழ்ச்சியில் வைக்கப்பட்ட எல்லா விமர்சனங்களுக்கும் சேர்த்து மொத்தமாக பதில் கொடுத்துட்டு அத்தனை பேர் வாயையும் அடைச்சி விட்டுட்டு போயிடுவார். சினிமாவிலையும் சரி, அரசியல்லையும் சரி, இன்றைக்கி போடுற எஃபோர்ட்ஸை விட நாளைக்கு இதை விட அதிகமாக எஃபோர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரே குறிக்கோளாக இருக்குது. கண்டிப்பாக சினிமாவில் ஜெயித்த மாதிரி அரசியல்லையும் அவர் இதே ஒரு குவாலிட்டியில், இதே ஒரு கேரக்டரில் கண்டினியூ பண்ணார்னா கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிறது தான் பல பேருடைய கருத்தாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.